வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 11ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 222ஆம் ஆண்டில் ரோம் பேரரசர் எலிகபாலுஸ் கிளர்ச்சி ஒன்றின் போது அவரது தாயாருடன் சேர்த்து பிரிட்டோரியர்களால் படுகொலை செய்யப்பட்டு இவர்களது உடல்கள் ரோம் நகர வீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு டைபர் ஆற்றில் வீசப்பட்டன. 1649ஆம் ஆண்டில் புரோந்து உள்நாட்டுப் போரில் பிரான்சுடன் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1702ஆம் ஆண்டில் முதலாவது ஆங்கில நாளிதழான தி டெய்லி குராண்ட் லண்டனில் வெளியிடப்பட்டது. 1784ஆம் ஆண்டில் மங்களூர் உடன்படிக்கை எட்டப்பட்டதை அடுத்து இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தியது. 1864ஆம் ஆண்டில் இங்கிலாந்து ஷெஃபீல்டு நகரில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கினால் 238 பேர் உயிரிழந்தனர். 1888ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு கரையில் பெரும் பனி புயல் தாக்கியதில் 400 பேர் வரை உயிர் இழந்தனர். 1897ஆம் ஆண்டில் மேற்கு வெர்ஜீனியாவுக்கு மேலாக பறந்த எரிவெள்ளி ஒன்று வெடித்து சிதறியதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. 1917ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரின் போது பாக்தாத் நகரம் ஜெனரல் ஸ்டான்லி மோட் தலைமையிலான ஆங்கிலோ இந்திய படைகளிடம் வீழ்ச்சியடைந்தது. 1918ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் தலைநகரம் பெட்ரோகிரேடில் இருந்து மாஸ்கோவிற்கு மாற்றப்பட்டது. 1931ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தில் வேலைக்கும் சோவியத் ஒன்றியத்தை பாதுகாக்கவும் ஆயத்தமாயிரு என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க அரசு தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் கடன் குத்தகை ஒப்பந்தத்தை அமுல்படுத்தி போர் தளவாடங்கள் நேச நாடுகளுக்கு கடனாக அனுப்ப ஏற்பாடு செய்தார். 1945ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய கடற்படை அமெரிக்க பசிபிக் கடற்படை தளங்கள் மீது மிகப்பெரிய கமிகாஸ் தாக்குதலை ஆரம்பித்தது. 1946ஆம் ஆண்டில் நாஜிகளின் அவுஸ்விட்ஸ் வதமெகாமின் முதலாம் கட்டளை அதிகாரி ருடோல்ஃப் ஓஸ் பிரித்தானிய படைகளால் கைப்பற்றப்பட்டார். 1958ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் B-47 விமானம் அணுகுண்டு ஒன்றை தவறுதலாக வீழ்த்தியதில் தெற்கு கரோலினாவில் பலர் காயமடைந்தனர். 1977ஆம் ஆண்டில் வாஷிங்டனில் அனாபி முஸ்லிம்களால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த 130 பேரும் 3 இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு முயற்சியை அடுத்து விடுவிக்கப்பட்டனர். 1978ஆம் ஆண்டில் 9 பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேலில் இருந்து பேருந்து ஒன்றை கடத்தி 37 பொதுமக்களை கொன்றனர். 1983ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக சோதித்து முடித்தது. 1990ஆம் ஆண்டில் லித்துவேனியா சோவியத்திடம் இருந்து தன்னிச்சையாக விடுதலையை அறிவித்தது. 1998ஆம் ஆண்டில் திரிகோணமலை துறைமுகத்தில் கரும்புலிகள் இலங்கையின் ரோந்து படகு ஒன்றை மூழ்கடித்தனர். 1999ஆம் ஆண்டில்
இன்போசிஸ் இந்தியாவின் முதலாவது வணிக நிறுவனமாக நாஸ்டாக் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் ஸ்பானியா தலைநகர் மேட்ரில் இடம்பெற்ற தொடருந்து குண்டு வெடிப்பில் 192 பேர் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் தென் அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள கயானா விண்வெளி ஏவுதளத்தில் ஆரியான் 5 ராக்கெட் ஏவப்பட்டு வெற்றிகரமாக அது இன்சாட் 4B என்ற இந்திய செய்மதியையும் ஸ்கைநெட் 5A என்ற பிரித்தானியாவின் துணைக்கோளையும் சுமந்து சென்றது. 2009ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் வின்னெண்டன் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்டனர், 11 பேர் காயமடைந்தனர். 2010ஆம் ஆண்டில் செபாஸ்டியன் பினேரா சிலியின் அரசு தலைவராக பதவியேற்றார். இந்நாளில் சிலியின் பிச்சிலமு பகுதியில் 6.9 அளவு ஏற்பட்ட நிலநடுக்கம் பதவியேற்பு நிகழ்வையும் பாதித்தது. 2011ஆம் ஆண்டில் ஜப்பானின் ஒன்சு தீவில் வடகிழக்கு பகுதியில் 8.9 பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆழி பேரலையாக உருவெடுத்தது. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். உலகின் 2வது பெரிய அணு உலை பேரழிவு இங்கு இடம்பெற்றது. 2012ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் காந்தாரம் அருகே அமெரிக்க இராணுவ வீரர்கள் 16 பொதுமக்களை படுகொலை செய்தனர். மேலும் மார்ச் 11ஆம் நாளானது லித்வேனியா நாட்டின் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.